மாணவிகளுக்கு வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 12ஆம் வகுப்புல நுண்ணுயிரியல் பாடப்பிரிவில் பாடம் 4 நுண்ணுயிரிகளின் வளர்சிதை மாற்றம் பற்றி பார்க்க போகிறோம். நுண்ணுயிரிகளின் வளர்சிதை மாற்றத்தில் முக்கியமான கேள்விகள் கண்டிப்பாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது முக்கியமாக கண்டிப்பாக வந்து ஒரு 5 மார்க் வரதுக்கு இந்த லெசனில் சான்சஸ் இருக்குது. 5 மார்க்கும் சரி, 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸும் கண்டிப்பாக அதிலேருந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஒன் வேர்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. உயர் ஆற்றல் மாற்றும் பொருட்களின் திறன் எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். பார்த்திங்கன்னா சாய்ஸஸ்ஸு அதிக அளவிலான தனி ஆற்றலை ஏற்றுக்கொள்ளுதலாம், அதிக அளவிலான தனி ஆற்றலை மாற்றுதலாம், தனி ஆற்றலை அளவிடுதலாம், இவற்றில் எதுவும் இல்லை. பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் தான் என்ன சொல்லுவாங்க? தனி ஆற்றல்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த வகையில் பார்க்கும்போது முதல் கேள்விக்கு உயர் ஆற்றல் மாற்றும் பொருட்களின் திறன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிக அளவிலான தனி ஆற்றலை மாற்றுதல். சரிங்களா? ரெண்டாவது கேள்வி பாருங்க. ப்ரோகாரியோட் செல்களில் கிரெப்ஸ் சுழற்சியால் மொத்தமாக கிடைக்கப்பெறும் ஏடிபியின் எண்ணிக்கை என்ன? பார்த்தீங்கன்னா 30, 34, 36, 38. இப்படி பார்க்கும்போது யூகாரியோட்டுக்கும் ப்ரோகாரியோட்டுக்கும் உங்களுக்கு 38. ப்ரோகாரியோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 ஆற்றல் கிடைக்கும், ஏடிபிக்கள் எண்ணிக்கை உற்பத்தி ஆகும். அதே யூகாரியோட்டில் பார்க்கும்போது 36. இப்போ இந்த கேள்விக்கு பார்க்கும்போது 38 ஏடிபி எங்கே ப்ரோகாரியோட் வகை செல்களில் கிரெப்ஸ் சுழற்சி மூலிமா நமக்கு மொத்தமாக கிடைக்கப்பெறுகிறது. சரி, மூணாவது கேள்வி பாருங்கள். காற்றுள்ள சுவாசித்தலில் இறுதியான எலக்ட்ரான் ஏற்பி என்பது? பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் கடத்து சங்கிலின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான் கடத்து சங்கிலி தான் என்னாகும்? எல்லா எலக்ட்ரான்களும் கடத்தப்பட்டு கடைசியாக இறுதியாக மொத்தமாக நமக்கு ஏடிபிக்கள் உற்பத்தி ஆகுது. சரிங்களா? அப்போது பார்க்கும்போது இறுதியாக உங்களுக்கு அந்த ஒடுக்கமடைந்தப்பட்ட உயர் ஆற்றலான NADH மற்றும் FADH2லேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ள எலக்ட்ரான்கள் அந்த எலக்ட்ரான் கடத்து சங்கிலிகை வரிசைகள் மூலிமா என்ன பண்ணும்? ஒவ்வொன்றா கடத்தப்பட்டு இறுதியாக ஏற்பின்னு ஒன்று இருக்கும். பார்த்திங்கன்னா அதான் ஆக்சிஜன். ஆக்சிஜன்கிட்ட தான் இப்போ என்ன செய்கிறோம்? அந்த எலக்ட்ரான் ஆனது சேர்ந்து நீர் மூலக்கூறுகளாக மாறும். பார்க்கும்போது மூன்றாவது கேள்விக்கு பதில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன். காற்றுள்ள சுவாசித்தலில் இறுதியான எலக்ட்ரான் ஏற்பி என்னது? ஆக்சிஜன். சரிங்களா? நான்காவது கேள்வி பார்ப்போங்க. பயன்படுத்தக்கூடிய அல்லது வேலை செய்ய தேவையான ஆற்றல் என கூறப்படுவது? என்னென்ன வகையான ஆற்றல் இருக்குது? தனி ஆற்றல், பயன்படுத்தக்கூடிய ஆற்றல், இயக்க ஆற்றல், வெப்ப ஆற்றல். நான் முதலே சொன்னேன், தனி ஆற்றல் பயன்படுத்தக்கூடிய அல்லது தேவையான ஆற்றல் என்னது? தனி ஆற்றல். ஓகே. கிளைகோலைசிஸின் வினைப்படு பொருள் என்பது? வினைப்படு பொருள்னு என்ன சொல்லுவாங்க? சப்ஸ்ட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சப்ஸ்ட்ரேட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான ஆற்றலை வந்து பொதிச்சு வச்சுருக்கும், நமக்கு கிடைக்கும், அதுலேருந்து ஆற்றல் கிடைக்கும். முக்கியமாக நமக்கு பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் மூலக்கூறுகள் தான் வந்து அதிகமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக சொல்கிறாங்க. இப்போ எங்கே பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் என்பது சரியான விடை. சரிங்களா? கிளைகோலைசிஸின் வினைப்படு பொருள் என்பது குளுக்கோஸ். ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் ஆக்சிஜனேற்றம் அடைந்து பைருவிக் அமிலம் மூலக்கூறுகளாக உற்பத்தி ஆகின்றன. எத்தனை பைருவிக் அமிலம் உற்பத்தி ஆகுது? ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுகளில் 6 கார்பன் இருக்கும். சிதைவடையும் போது என்ன ஆகுது? உங்களுக்கு 2, 3 கார்பன்களை கொண்ட கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட்டாகவும் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டாகவும் மாறும். இறுதியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்குது? 2 பைருவிக் அமிலம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போது ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறிலிருந்து கிடைக்கக்கூடிய எத்தனை பைருவிக் ஆசிட் கிடைக்குது? 2 பைருவிக் அமிலம். சரிங்களா? ஏழாவது கேள்வி பார்க்கலாம். ஈஸ்டில் நிகழும் காற்றில்லா சுவாச வினையின் சரியான வரிசை சொல்லுங்க பார்க்கலாம். குளுக்கோஸ்லேருந்து வந்துட்டு என்ன பைருவேட்டாக மாறும். பைருவேட்லேருந்து லாக்டிக் அமிலம் என்னது? கார்பன் டை ஆக்சைடு. காற்றில்லா சுவாசம். சரிங்களா? அந்த காற்றில்லா சுவாசித்தல் தான் என்ன ஆகும்? இறுதியாக வந்து நொதித்தலை போய் முடியும். சரிங்களா? அப்போ அந்த நொதித்தல் வினை வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்போது இந்த மாதிரியான வரிசையில் தான் என்ன ஆகும்? உங்களுக்கு உற்பத்தி நடக்கும். பார்த்திங்கன்னா குளுக்கோஸ்லேருந்து பைருவேட்லேருந்து லாக்டிக் அமிலம். குளுக்கோஸ் எங்கே வினை புரியும்? குளுக்கோஸ் ஆனது சைட்டோபிளாசத்தில் தான் வந்து அதோட நிகழ்வு எல்லாமே நடக்கும். சரியா? வினை எல்லாமே எங்கே? சைட்டோபிளாசத்தில் நடக்கும். அதே வந்து பைருவேட் உற்பத்தியான பிறகு மைட்டோகாண்ட்ரியா பகுதிக்கு போகும். ஏன் இது மைட்டோகாண்ட்ரியன் போட்டிருக்காங்க? இங்கே ஈஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் இஸ் அ சிங்கிள் செல் யூகாரியோட்டிக் ஆர்கானிசம் இல்லையா? இப்போது குளுக்கோஸ் ஆனது என்னது? உங்களுக்கு பைருவேட்லேருந்து லாக்டிக் அமிலம் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறுகள் உற்பத்தி ஆகுது. இதுதான் வந்து சரியான வரிசை. எட்டாவது கேள்வி பாருங்கம்மா. பின்வருவனவற்றில் எவை சரியானது? இந்த வரிசை பாருங்க.
அப்போ என்சைம் ப்ளஸ் கோஃபேக்டர் இஸ் அ ஹோலோ என்சைம். நம்ம என்சைம்ன்றது எதுன்னு சொல்லி நொதின்னு சொல்லுவாங்க. நொதி வந்து பல்வேறு வினைகளை வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது இல்லையா? அந்த என்சைமோட மூலப்பொருட்கள் என்னென்ன, உள்ள என்னென்னலாம் சேர்ந்து ஒரு முழுமையான ஒரு என்சைமை உண்டு பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ என்சைம்ன்றது ஒரு என்னது ஒரு பொருள். அந்த அப்போ என்சைமும் கோஃபேக்டரும் சேர்ந்து தான் என்னாகும் ஹோலோ என்சைமை ஃபார்ம் பண்ணும். ஹோலோ என்சைம்ன்றது ஒரு ஆக்டிவ் என்சைம். ஸோ ஒரு செயல் நிலையில் உள்ள ஒரு நொதி. இந்த அப்போ என்சைமும் கோஃபேக்டரும் பார்த்தீங்கன்னா வந்து செயலற்ற நிலையில் இருக்கும். சரி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு 2 மார்க்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட காம்பினேஷன் வந்து 2 மார்க்லையும் கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அப்போ என்சைம் ப்ளஸ் கோஃபேக்டர் ஈக்குவல் டு ஹோலோ என்சைம் தான் வந்து சரியான விடை. சரியாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிக. நிறைய என்சைம் வந்து நேம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நொதியோட நேம் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒவ்வொன்றுமே வந்து பல்வேறு நுண்ணுயிர்களால் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய நொதிகள். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது பாருங்கள், கேட்டலேஸ். கேட்டலேஸ்ன்றது வந்துட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடை சிதைவடைய செய்கின்றது. குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் பிளாஸ்மாவை உடைக்கின்றது. புரோட்டியேஸ் இரத்த சர்க்கரையின் அளவை கண்டறிகிறது. கொயாகுலேஸ் உறைவித்தல் தோல் தயாரிப்பு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சரியான விடை பார்த்தீங்கன்னா கேட்டலேஸ் எனும் நொதி பார்த்தீங்கன்னா வந்துட்டு காற்று குமிழிகளை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வகையான இது என்சைம். ஒரு சில நுண்ணுயிர்களோட இது பண்ணும்போது என்ன ஆகும், காற்று குமிழ்களை உற்பத்தி செய்யும். அதே மாதிரி என்னது ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்லக்கூடிய பொருளை சிதைவடைய செய்கிறது. இதுதான் சரியான விடை. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. கூற்று ஏ, கவனமாக பாருங்க. சப்ஸ்ட்ரேட் நிலை பாஸ்பரலேஷன் உயர் ஆற்றல் கொண்ட பாஸ்பேற்றம் அடைந்த பொருளிலிருந்து ஏடிபி நேரடியாக மாற்றப்படும் பொழுது ஏடிபி உருவாக்கப்படுகிறது என்பதாகும். காரணம் பாருங்க, அதுக்கான காரணம் பாஸ்போயினால் பைருவிக் அமிலத்தை வந்து என்னது பைருவிக் அமிலமாக மாற்றுகிறது. 2 பைருவிக் அமிலமாக மாற்றுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பரலேஷன்றது என்னது, டைரெக்டாக ஒரு ஏடிபியிலேருந்து ஒரு பாஸ்பேட் பயனாகும் ஏடிபியாக வந்து உங்களுக்கு உருவாக்கும். நேரடியாக உருவாகிறது. ஏடிபியில் ஒரு பாஸ்பேட் போய் கம்பைன் ஆகி என்னாகும், நேரடியாக ஏடிபி உருவாகிறது என்னது சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பரலேஷன். ஒரு பொருளோடு இருக்கக்கூடிய பாஸ்பேட் ஆனது ஏடிபியோட வினை புரிந்து ஏடிபியாக உருவாகிறது என்னது சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பரலேஷன், இல்லை சப்ஸ்ட்ரேட் நிலை பாஸ்பரலேஷன் சொல்லுவாங்க. சரியா? அப்போ உங்களுக்கு ஏ கூற்று சரி. ஆர் எஸ் பாஸ்போயினால் பைருவேட்லேருந்து என்ன ஆகும், 2 பைருவிக் அமிலம் உருவாகுது. அதுவும் சரியான பதில் தான். அதை பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் அந்த கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னது சப்ஸ்ட்ரேட் நிலை பாஸ்பரலேஷன். சரிங்களா? அப்போ ஏ என்பது சரி. ஏ என்பது ஆரால் ஆதரிக்கப்படுகிறது. இந்த மாதிரியான உங்களுக்கு அசெஷன் டைப் கொஷின் கண்டிப்பாக நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் முழுமையாக பாடத்தை படிச்சிங்கன்னா தான் இந்த மாதிரியான கேள்விகள் என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம் வாங்க. சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பரலேஷன் குளுக்கோஸ் ஆனது ஆக்சினேற்றம் அடைந்து பைருவிக் அமிலமாகி 4 ஏடிபிகளை வழங்குகின்றன. கூற்று பி, டிசிஏ சுழற்சி வழியாக மொத்தம் 24 ஏடிபிகள் உற்பத்தியாகின்றன. கூற்று ஏல பாருங்க, 4 ஏடிபிகள் சப்ஸ்ட்ரேட் நிலையில் தான் வந்து உற்பத்தி ஆகும். கிளைகாலிசிஸ் வினையில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு உங்களுக்கு 6 கார்பன் மாலிகுல் 3 கார்பன் மாலிகுலாக பிரியும்னு சொன்னேன். 3 வந்து 2 பைருவிக் அமிலமாக உற்பத்தி ஆகும்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டே வந்து என்னாகும், அந்த குளுக்கோஸ் மாலிகுல் உடையும் போது சிதைவுறும் போது 2 ஏடிபிக்கள் தேவைப்படுகிறது. சரிங்களா? அதே வந்துட்டு அந்த 3 கார்பன் மாலிகுலாம் உருவான பிறகு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூலதன நிலைன்னு சொல்லுவாங்க, ஆயத்த நிலை, தயாரிப்பு நிலைன்னு சொல்லுவாங்க. தயாரிப்பு நிலையில் என்ன ஆகுது, 4 ஏடிபிக்கள் உற்பத்தி ஆகும். சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பரலேஷனில் 4 ஏடிபிக்கள் உற்பத்தி ஆகும். அப்போது மொத்தமாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட் லெவல் தான் கேட்டிருக்காங்க கேள்வியில். அது நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும். ஒரு மொத்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஏடிபின்னு பார்த்தீங்கன்னா கிளைகாலிசிஸில் 2 ஏடிபி தான் கிடைக்கும். ஏன்னா வந்து 4 ஏடிபியில் 2 ஏடிபிகள் ஆரம்ப நிலையில் என்ன ஆயிடுது, மூலதனத்திலேயே வந்து பயன்படுத்தப்பட்டது. இப்போ இங்கே கொடுத்துருக்க கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று ஏ மற்றும் பி ஆகிய 2ம் சரி. டிசிஏ சுழற்சியில் நமக்கு 24 ஏடிபிக்கள் கிடைக்குது. அதே வந்துட்டு சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பரலேஷன் மூலிமா கிளைகாலிசிஸ் முறையில் 4 ஏடிபிக்கள் கிடைக்கும். அப்போது ரெண்டுமே என்னது இங்கே பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி ஆகிய 2ம் சரி. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. தடுப்பான்கள் நொதியின் செயல்படும் தளங்களை தவிர்த்து பிற இடங்களில் இணைதல் என்பது அழைக்கப்படுவது.
போட்டி முறை தடை செய்தலாம், செயல் விளைவு தடை செய்தலாம், போட்டி இல்லாத தடை செய்தலாம், இல்லை ஆ மற்றும் ஈ ஆகிய இரண்டுமா? பார்த்தீங்கன்னா ஒரு நொதியில் போயிட்டு எங்கே போய் ஒரு நொதியில் போய் இந்த மாதிரியான பொருட்கள் போய் பதிந்து அதோட வினையை வந்து தடை செய்தால் அதான் தடுப்பான்கள்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தடுப்பான்கள் நொதியின் செயல்படும் தளங்களை தவிர்த்து வேறு இடத்துல போய் எங்கேயாவது போய் அங்கே அட்டாச் ஆகுறது. சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய முறை தான் என்ன சொல்கிறாங்க, போட்டி இல்லாத தடை செய்தல். எந்த போட்டியுமே கிடையாது, அது போய் டைரெக்டாக என்ன பண்ணும், அங்கே போயிட்டு அட்டாச் ஆகும், வினையை வந்து என்ன பண்ணும், அங்கேயே தடுத்து நிறுத்திடும். சரியா? அது என்னது, போட்டி இல்லாத தடை செய்தல். அடுத்த கேள்வி பாருங்க, மரபியல் நோயான சிஸ்டிக் ஃபைப்ரோசின் சிகிச்சையில் பயன்படும் நொதியானது என்னது? பார்த்திங்கன்னா நிறைய நொதி கொடுத்துருக்காங்க, லிப்பேசா, புரோட்டியேசா, டிஎன்ஏசா, கேட்டலேசா. பார்த்திங்கன்னா இந்த வகையான நொதி என்ன பண்ணுவோம், நுரையீரலில் போய் அந்த நோயாளி வந்து நல்லா என்ன பண்ணிப்பாங்க, ரொம்ப வந்து சளியால் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க, சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய நிலையில் இருப்பாங்க. இது வந்து ஒரு மரபியல் ரீதியான நோய் இது. சரியா? சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ன்றது. சரியா? அப்போது அவங்களுக்கு அந்த கரைக்கக்கூடிய அந்த பொருளாக தான் வந்து இந்த டிஎன்ஏஸை வந்து பயன்படுத்துவாங்க. என்ன பண்ணும், அது போய் கரெக்டாக அந்த டிஎன்ஏ என்சைம் போய் அந்த செல்களுக்குள்ளக்கூடிய மரபணுக்களே என்ன பண்ணும், சிதைவடைய செய்யும். சரியா? அதான் டிஎன்ஏஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இவற்றில் பொதுவாக எவ்வகை மூலக்கூறுகளிலிருந்து ஏடிபி உருவாக்கின்றன? பார்த்திங்கன்னா கூட்டு சர்க்கரையா, புரதங்களா, நியூக்ளியோடைடுகளா, அமினோ அமிலமா? பார்த்திங்கன்னா நியூக்ளியோடைடுகள். ஏடிபின்றதுல எல்லாமே இது அடினோசின் ட்ரை பாஸ்பேட், இது எல்லாமே என்னது, நியூக்ளியோடைடுகள். சரிங்களா? குளுக்கோஸின் காற்றில்லா சிதைவுறுதலால் பெறப்படும் ஆற்றல் என்பது பொதுவாக பயன்படும் கூற்றானது. காற்றில்லா சுவாசித்தல் இல்லை காற்றில்லா சிதைவுறுதல் அப்படின்னா என்னது, நொதித்தல். காற்று இருக்கும்போது என்னாகும், உங்களுக்கு அது குளுக்கோஸ் ஆனது பைருவிக் அமிலமாக மாறும், பைருவிக் அமிலமானது கிரெப்ஸ் சுழற்சிக்கு போகும், கிரெப்ஸ் சுழற்சியிலிருந்து உண்டான அந்த NADH மற்றும் FADH எல்லாமே என்னாகும், எலக்ட்ரான் கடத்து சங்கிலிக்கு போகும். இறுதியாக தான் ஏடிபிக்கள் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் மூலிமா உற்பத்தியாகும். இப்போது காற்று இல்லை, ஓகே, குளுக்கோஸ் மாலிகுல் என்ன ஆயிடுச்சு, அங்கே ஆக்சிஜனேற்றம் அடைந்தது, ஆக்சிஜனேற்றம் அடைந்த பிறகு காற்றே அந்த இடத்துல இல்லை. காற்று இல்லைன்னும் போது என்னாகும், அந்த வினையானது நொதித்தலுக்கு போயிடும். நொதித்தல் போகும்போது என்னாகும், பைருவிக் அமிலமானது லாக்டிக் அமிலமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஆல்கஹாலாகவோ உற்பத்தியாகும். சரிங்களா? அது என்னது, காற்றில்லா சுவாசித்தல்னாவே என்னது, நொதித்தல். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 2 மார்க் மதிப்பெண் கேள்விகளை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? வளர்சிதை மாற்றம் வரையறு. பார்த்திங்கன்னா வளர்சிதை மாற்றம் இது பார்த்திங்கன்னா வளர்ச்சிதை நிகழ்வும் நடக்கும், சிதைத்தலும் நடக்கும், ரெண்டுமே ஒரு இணைந்த நிகழ்வு தான் வந்து வளர்சிதை மாற்றம். என்னென்னா ஒரு ஒரு உயிர் ஒரு செல்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரியான வேதி வினைகள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். உள்ளே வந்து நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் உள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அந்த ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா வந்து என்னது, கண்டிப்பாக ஒரு ஆற்றல் வந்து தேவை. சரியா? ஆற்றல் வந்துட்டு ஒன்று உற்பத்தி ஆகும்போது ஆற்றல் வந்து தேவைப்படும், அதே வந்துட்டு அது சிதைவுறும் போது என்ன ஆகும், ஆற்றலானது வெளியேறும். அப்போது ஒரு வேதி வினையானது ஆற்றலை வெளியிடவோ அல்லது ஆற்றலை உள்ளிழக்கவோ என்ன பண்ணும், அந்த நிகழ்வில் செஞ்சிட்ருக்கும். அந்த மாதிரியான இந்த மெட்டபாலிசம் சொல்லுவாங்க இது இங்கிலீஷில். வளர்சிதை மாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே வந்துட்டு சமநிலையில் நடக்கும். ஆற்றலை வெளியேற்றதும் அதே மாதிரி ஆற்றலை உள்ளிழுத்தலும் வந்து சமநிலையில் நடக்கக்கூடிய நிகழ்வு என்னது, வளர்சிதை மாற்றம். பார்த்திங்கன்னா இதில் 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. இதை சிதை மாற்றம், வளர் மாற்றம் அப்படின்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா சிதை மாற்றம் மற்றும் வளர் மாற்றம் இடையே உள்ள வேறுபாடுகள். இது 3 மதிப்பெண்ணில் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா சிதை மாற்றம்னா என்ன, ஒரு மூலக்கூறுகள் சிதைவுறும் போது ஆற்றலானது வெளியேறும். சரி, அந்த ஆற்றலானது வெளியேறக்கூடிய ஆற்றல் தான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எக்ஸர்கோனிக் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு இருக்குது. இந்த குளுக்கோஸ் ஆனது வந்துட்டு சிதைவடைந்து என்ன பண்ணும், உங்களுக்கு வேறு ஒரு பொருளாக மாற்றமடையும். பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளாவோ வந்து மாற்றமடையும். அப்படி மாற்றமடையும் போது என்னாகும், ஆற்றலானது வெளியேறும். சரிங்களா? அதே வளர் மாற்றம் என்னது, ஒரு மூலக்கூறுகள் உருவாகிறது. சிதைவடைந்த பொருள்களிலிருந்து மறுபடியும் என்னாகும், ஒரு புது மூலக்கூறுகள் வந்து என்னாகும், உருவாகும். அதான் என்ன சொல்லுவாங்க, சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஆற்றலானது தேவைப்படுது இந்த நிகழ்வுக்கு. சரிங்களா? அந்த தேவைப்படக்கூடிய ஆற்றல் தான் சொல்லுவாங்க எண்டர்கோனிக் வினை. புரியுதா?
பார்த்தீங்கன்னா வளர் மாற்றம் என்னது எளிய கரிம பொருட்கள் கூட்டு கரிம பொருட்கள் வந்து உருவாக்கப்படுதல், உருவாக்கக்கூடிய நிகழ்வு தான் என்னது வளர் மாற்றம். ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க, அமினோ அமிலங்களிலிருந்து புரதம் உருவாதல். புரதம் வந்து எதெல்லாம் இருக்குது, சின்ன 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 அமினோ அமிலங்கள் தான் என்னது பெப்டைட் பாண்டுகளால் இணைந்து ஒரு புரதமாக உருவாயிருக்கு இல்லைங்களா. இந்த நிகழ்வு தான் அந்த புரதம் உருவாகக்கூடிய நிகழ்வு தான் என்ன சொல்கிறோம் வளர் மாற்றம். அப்போ சிதைவுறதும் தான் ஜஸ்ட் என்னது கெட்டபாலிசம், வளர் மாற்றம்னு என்னது அனபாலிசம். சரியா, பயோசிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இது. சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிபி என்பது ஆற்றல் சேமிக்கும் கூட்டுப்பொருளாகும். அவை எங்கிருந்து ஆற்றலை பெறுகின்றன? ஏடிபின்னு சொல்லுங்க பார்ப்போம். அடினோசின் ட்ரை பாஸ்பேட். 3 பாஸ்பேட் மூலக்கூறுகள் பார்த்தீங்கன்னா ஒன்னோட வந்து என்ன ஆகும், எஸ்டர் பாண்டுகளால் இணைக்கப்பட்டிருக்கும். நல்லா வந்து உயர் ஆற்றல் கொண்ட பாண்டுகளால் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த பாண்ட் வந்து என்னாகும் உடையும் போது, அந்த இணைப்புகள் வந்து உடையும் போது என்னது ஆற்றலானது வெளியேற்றப்படுது. சரிங்களா, அந்த ஆற்றல் என்னாகும் வேற ஒரு வளர் மாற்றத்துக்கு பயன்படும். எவ்வளவோ வினைகள் நடக்குது நம்ம உடம்புல. பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட புதிய செல்கள் உற்பத்தி ஆகலாம், நம்மளோட மெக்கானிக் நடக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே ஆற்றல் தேவை. ஆற்றல் இல்லாத நிகழ்வு வேறு எதுவுமே எந்த நிகழ்வுமே கண்டிப்பாக இருக்கணும். தூங்குறோமா, தூங்கும்போது கூட என்ன கண்டிப்பாக ஆற்றலானது தேவைப்படும் மூளைக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஆற்றலானது என்னாகும் கடத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். சரியா, செல்களுக்குள் சத்து பொருட்கள் அதிக ஒடுக்கமடைந்த பொருட்களிலிருந்து ஆக்சினேற்றம் அடைந்து பொருட்களாக உடைக்கப்படுகின்றன. ஆக்சினேற்ற ஒடுக்க வினைகளின் போது வெளியேற்றப்படும் ஆற்றலானது செல்களுக்குள் ஏடிபியாக உருவாகி இருத்தி வைக்கப்படுகிறது. நம்ம ஆற்றலானது எந்த வடிவில் இருந்தாகும், ஏடிபி அடினோசின் ட்ரை பாஸ்பேட். சரிங்களா, அடுத்து பாருங்க ஹோலோ என்சைம் என்றால் என்ன? முதல்ல ஒன் வேர்டில் பார்த்தோம். இது ஹோலோ என்சைம் ஒரு முழுமையான என்சைம் தான் ஹோலோ என்சைம் சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ என்சைம் அதோட கோ என்சைம் ஆனது இணைந்திருந்ததா. கோ என்சைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோ ஃபேக்டர். அப்போ என்சைமும் கோ ஃபேக்டரும் வந்து இணைந்த ஒரு நிகழ்வு என்னது ஹோலோ என்சைம். சரிங்களா, முழுமையான ஒரு செயல் நிலையில் உள்ள ஒரு என்சைம்னு சொல்லுவாங்க. சரியா, இதை இப்போது இந்த கோ ஃபேக்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இரும்பு பொருட்கள். அதாவது நான் இது வந்து ஒரு புரதம் இல்லாத ஒரு பொருள் தான், இதுவும் புரதம் இல்லாத பகுதி தான். அதே மாதிரி அப்போ என்சைம்ன்றது வந்து புரத பகுதி, கோ ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா வந்து புரதம் இல்லாத பகுதி. சரிங்களா, எல்லாமே வந்து நிறைய ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மெக்னீஷியம், கோபால்ட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அயான் இதெல்லாமே என்னது இந்த கோ ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. சரியா, அது ரெண்டுமே இணையும் போது என்னாகும் ஒரு முழுமையான நொதியாக உருவாகும். சரிங்களா, இதான் என்னது ஹோலோ என்சைம். முக்கியமான 2 மதிப்பெண் கேள்வி. செயல் தளம் என்றால் என்ன? செயல் தளம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு நொதியிலுமே வந்து கண்டிப்பாக ஒரு நொதி அப்படின்றது வினையூக்கி, ஒரு பயோ கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க அது இங்கிலீஷில். ஒரு வினை வந்து சீக்கிரமாக நடக்கணும், வினை புரியணும் அப்படின்னு சொன்னால் வந்து என்சைம்ன்றது ரொம்ப தேவை. இட் ஆக்ஸலரேட் த ரியாக்ஷன் ஆர் இட் ஃபாஸ்ட் த ரியாக்ஷன். ஒரு வேதி வினையை சீக்கிரமாக துரிதமாக நடக்கிறதுக்கு வந்து உதவி செய்யக்கூடியதான் என்னது நொதி. சரி, அந்த நொதியில் வந்து குறிப்பிட்ட ஒரு சப்ஸ்ட்ரேட் இல்லை மூலப்பொருள் போய் இணையும் போது தான் என்னாகும் உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு அடுத்த ஒரு இறுதி பொருள் வந்து உருவாகும், ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க அது. அப்போது அந்த நொதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி அதான் செயல்தளம்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் தான் இப்போ என்னாகும் இந்த சப்ஸ்ட்ரேட் ஆனது பதியும். லாக் அண்ட் கீன்னு சொல்லுவாங்க. அந்த கரெக்டாக அந்த அந்த சைட்டு தகுந்த மாதிரி இருக்கும் போய் அந்த சப்ஸ்ட்ரேட் வந்து பவுண்ட் ஆகிறதுக்கு. சரியா, இப்போது ஒரு நொதியில் அந்த சப்ஸ்ட்ரேட் மூலக்கூறுகள் போய் பொதியக்கூடிய இடம் தான் என்னது செயல்தளம் அல்லது ஆக்டிவ் சைட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சரியா, நொதியில் சப்ஸ்ட்ரேட் மூலக்கூறுகள் இணைந்து வேதி வினைகள் நடைபெறும் பகுதியே செயல்புரியும் தளம் எனப்படும். சரியா, ஒவ்வொரு செயல்புரியும் தளங்களும் எப்படி இருக்கும், குறிப்பாக இருக்கும், அந்த சப்ஸ்ட்ரேட்களுக்கு தகுந்தாற்போல் இருக்கும். சரியா, இட்ஸ் ஸ்பெசிஃபிக் ஒன். சரியா, அதை பொறுத்து தான் என்னாகும் வேகமாக வினை துரிதமாக நடக்கப்பட்டு வேற ஒரு பொருளாக இறுதி பொருளாக மாற்றம் அடையப்படுகிறது. இது ஒரு முக்கியமான 2 மதிப்பெண். ஏடிபின்னு சொன்னால் ஏடிபியோட வடிவம் 3 மதிப்பெண்களில் வரைபடம் கேள்வியில் கேட்கறதுக்கு இது வாய்ப்பு இருக்குது. முக்கியமான கேள்வி அடினோசின் ட்ரை பாஸ்பேட். பார்த்திங்கன்னா வந்து அந்த அடினைன் சொல்லக்கூடிய ஒரு நியூக்ளியோடைட் மாலிகுல் இருக்கும். பார்த்திங்கன்னா வந்து பேஸ் நைட்ரஜன் பேசஸ் இருக்கும், பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அடினைன்னு டிஎன்ஏ படிச்சிருப்பீங்க ஸ்ட்ரக்சரில் இல்லைங்களா. அடினைன் ரிபோஸ் சுகர் இருக்கும் உள்ளே. பார்த்தீங்கன்னா வந்து ரிபோஸ் அந்த சர்க்கரையானது ரிபோஸ் சுகர் வந்து உள்ள லிங்காக இருக்கும், அடினைனோட வந்து லிங்காக இருக்கும். பாருங்கள் பார்த்திங்கன்னா ரிபோஸ் சுகர், இது ரிபோஸ் அடினைன். இங்கே பார்த்திங்கன்னா 3 என்னது பாஸ்பேட் மூலக்கூறுகள் எஸ்டர் பாண்ட் ஹைட்ரைட் பாண்டுன்னு சொல்லுவாங்க. இதை அந்த ஆன்ஹைட்ரைட் பாண்டால் என்ன ஆகும் உள்ள உங்களுக்கு
இணைந்திருக்கும். இந்த 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 இணைப்புகள் உடையும் போது தான் என்னாகும், ஆற்றலானது வெளியேறும். அந்த வெளியேறக்கூடிய ஆற்றல் தான் என்ன சொன்னாங்க, எக்ஸர்கோனிக் ரியாக்ஷன். சரியா? அந்த ஒவ்வொரு பாஸ்பேட் மூலக்கூறுகளும் வந்து என்னாகும், வேற ஒரு வினைக்கு பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் தான் என்னது, என்ன பார்த்தோம், தனி ஆற்றல்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்து பாருங்க, அடினோசின் பகுதியில் அடினைன், ரிபோஸ் மற்றும் 3 பாஸ்பேட் குழுக்கள் உள்ளடங்கியுள்ளன. சில பாஸ்பேட்டம் கூட்டுப்பொருட்கள் வெளியே உள்ள 2 பாஸ்பேட் குழுக்களுடன் நீரிலி இணைப்புகளால், அதாவது ஆன்ஹைட்ரைட் பாண்ட், நீரிலி இணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளன. ஓகே, அடுத்த கேள்வி, பாஸ்போரிலேஷன் வகைகள் பற்றி எழுதுக. முக்கியமான 3 மார்க் கேள்வி இது. பாஸ்போரிலேஷன் பார்த்தீங்கன்னா 3 வகையான பாஸ்போரிலேஷன்கள் இருக்குது. சரிங்களா? பாஸ்பேற்றம்னா என்னன்னு பார்க்கணும் நம்ம. இப்போ பாஸ்பேற்றம் பார்த்தீங்கன்னா ஆக்சினேற்றம் மற்றும் ஒடுக்கம் வினைகளால் வெளியேற்றப்படும் அதிக ஆற்றலானது செல்களுக்குள்ளேயே ஏடிபிகளாக தக்க வைக்கப்படுகின்றன. சரிங்களா? ஒரு ஏடிபியிலேருந்து இன்னொரு பாஸ்பேட் மூலக்கூறுகள் போய் என்ன பண்ணோம், ஏடிபியாக உருவாக்கும். அந்த உருவாக்கக்கூடிய வினை தான் என்னது, பாஸ்பேற்றம். அந்த பாஸ்பேட் ஆனது போய் என்னாகும், இன்னொரு மூலக்கூறோட போய் சேரும். இந்த பாஸ்பேட் சேருதல் நிகழ்வு தான் என்னது, பாஸ்பேற்றம். அது எந்தெந்த வழியில் போய் அந்த பாஸ்பேட் மூலக்கூறுகள் சேரும், எந்த மாதிரியான பயோகெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா அது போய் சேருதுன்றதான் என்னது இந்த கேள்வி. பாஸ்போரிலேஷனாவே அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் டு த அதர் காம்பவுண்ட். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்களின் ஏடிபியிலிருந்து ஏடிபினை உருவாக்க 3 வகையிலான பாஸ்பேற்ற வினைகள் பயன்படுகின்றன. பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன், ஒளிச்சேர்க்கை பாஸ்போரிலேஷன். சரியா? சப்ஸ்ட்ரேட் பாஸ்போரிலேஷன்னா என்ன, நம்ம முதல்ல 1 வேர்டில் பார்த்தோம். ஒரு மூலக்கூறில் இருந்து ஏடிபி ஆனது, இதில் உள்ள பாஸ்பேட் மூலக்கூறு ஏடிபி வழியாக கடத்தப்பட்டு ஏடிபியை உருவாக்குது, டைரெக்டாக போய் ஒரு ஏடிபி உருவாக்குறது. அடுத்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்பேற்றம். ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்னா என்ன, உங்களுக்கு எலக்ட்ரான் கடத்து சங்கிலி வழியாகவே என்னாகும், இந்த எலக்ட்ரான்கள் கடத்து போகும். இறுதியாக வந்துட்டு ஆக்சிஜன் மூலக்கூறோட போய் இணையும் போது என்னாகும், உங்களுக்கு அந்த உயர் ஆற்றல் கொண்ட NADH2வும் FADH2க்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் என்னாகும், எலக்ட்ரான் கடத்து சங்கிலிகள் வழியாக கடத்தப்படுது. அந்த வரிசைகளில் கடத்தப்படும், கோஎன்சைம்கள் வழியாக கடத்தப்படும் போது என்னாகும், உங்களுக்கு ஆக்சிஜன் மூலக்கூறோடு இணைந்து ஏடிபிகளை உற்பத்தி செய்யும். அந்த நிகழ்வு தான் என்னது, ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். அது ஒளி சேர்க்கை பாஸ்போரிலேஷன் அப்படின்னா என்ன, ஒரு ஒளிச்சேர்க்கை நிறமிகள் செல்களுக்குள்ள இருக்கும். அந்த செல்களுக்குள்ள இது மூலமாக என்ன உங்களுக்கு ஏடிபி ஆனது உற்பத்தி ஆகும். இந்த ஒளி சேர்க்கையின் போது ஒளி கதிர்கள் போய் சேரும்போது என்னாகும், அந்த நிறமிகள் கூட சேரும்போது ஏடிபிக்கள் உற்பத்தி ஆகும் நிகழ்வு என்னது, ஒளிச்சேர்க்கை பாஸ்போரிலேஷன். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான கேள்வியான இந்த 3 கேள்விகள் இந்த பாடத்தில் இருக்குன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க் கேள்வி. ஒன்று இஎம்பி பாத்வே, இன்னொன்று கிரெப்ஸ் சுழற்சி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கடத்து சங்கிலி. அதே மாதிரி நொதிகளோட ஒழுங்குபடுத்தலும் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? இதில் இஎம்பி பாத்வேன்றது ஒரு ஜென்ரலான அப்படியே ஒரு ரிலேட்டட் நான் சொல்லிடுவேன், கவனிங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு காற்றுள்ள சுவாசித்தல், காற்றில்லா சுவாசித்தல் 2 வகையில் நடக்கும் சொன்னேன். காற்றுள்ள சுவாசித்தல்னும் போது உங்களுக்கு 3 வகையில் அது பிரியுது. பார்த்தீங்கன்னா கிளைகாலைசிஸ், கிரெப்ஸ் சுழற்சி, எலக்ட்ரான் கடத்து சங்கிலி. சரியா? இப்போது இந்த கிளைகாலைசிஸ் நிகழ்வு என்ன நடக்கும், உங்களுக்கு இந்த சர்க்கரை மூலக்கூறுகளானது உடைந்து ஆற்றலை வெளியேற்றுகின்றனன்னு சொன்னேன். சரிங்களா? வெளியேற்றும் போது என்ன உங்களுக்கு மொத்தமாக கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 2 ஏடிபிக்கள் உங்களுக்கு கிளைகாலைசிஸ் முறையில் கிடைக்கும். இந்த நிகழ்வு எங்கே நடக்குது, சைட்டோபிளாசத்தில் தான் வந்து இந்த நிகழ்வு நடத்தப்படுது. சரிங்களா? முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த நிகழ்வில் உங்களுக்கு இந்த பைருவிக் அமிலமாக உற்பத்தியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் மூலக்கூறு உடைந்து நாங்கள் 2 நிலை இருக்குதுன்னு சொன்ன, இதுலேயே மூலதன நிலை, ஒன்று வந்து தயாரிப்பு நிலை. மூலதன நிலையில் வந்து குளுக்கோஸ் மூலங்கள் உடையிறதுக்காக ஆற்றல் தேவைப்படும் போது 2 ஏடிபிக்கள் அங்கே என்னாகும், பயன்படுத்தப்பட்டுரும். சரி, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 3 கார்பன் கொண்ட மூலக்கூறுகளாக உற்பத்தி ஆகும். பார்த்தீங்கன்னா கிளிசரால்டிகல் 3 பாஸ்பேட்டாகவும் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டாகவும் உற்பத்தி ஆகும். அங்கே என்ன ஆகும்னா சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் நடக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா 4 ஏடிபிக்கள் உற்பத்தி ஆகும். சரிங்களா? அப்படி உற்பத்தி ஆகும்போது ஆரம்ப நிலையிலேயே என்ன ஆகுது, 2 ஏடிபிக்களை உற்பத்தி செஞ்சதுனால நெட்டாக கடைசியில் கிடைக்கக்கூடிய ஏடிபி பார்த்தீங்கன்னா 2 ஏடிபி தான் வந்து குளுக்கோஸ் மூலக்கூறுகள் சிதை வரும்போது கிடைக்கும். 2 பைருவிக் அமிலங்கள் உருவாகும். அதன் பிறகு கிரெப்ஸ் சுழற்சி நிகழ்வுக்கு என்ன ஆகும், அந்த பைருவிக் அமிலமானது அடுத்த சுழற்சிக்கு போக ஆரம்பிச்சிடும். இந்த கிரெப்ஸ் சுழற்சி தான் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்லலாம், இல்லாட்டி வந்து என்ன பண்ணலாம் ஆம்பிபோலிக் சைக்கிள்னு சொல்லலாம், சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்லலாம். ஹான்ஸ் கிரப் அப்படின்றவங்க தான் இது வந்துட்டு இந்த நிகழ்வை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே வந்துட்டு எம்டன் மேயர்ஹாஃப் பார்னாஸ் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த கிளைகோலைட்டிக் முறையை வந்து அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் அந்த சுழற்சிக்கு வந்து என்ன பேர், இஎம்பி பாத்வே, இஎம்பி வழித்தடம்னு அதை
சொல்லுவாங்க. சரியா? இப்போ ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் டிசிஏ சைக்கிள்னு பார்க்கும்போது எங்கே நடக்கும் இந்த சுழற்சின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகாரியோட் செல்களில் எங்கே நடக்குது? சைட்டோபிளாஸ்த்தில் இது நடக்கும். அதே யூகேரியட்டில் பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியல் பகுதியில் நடக்கும். அது அந்த 38 ஏடிபி நான் உற்பத்தி ஆகும்னு சொன்னேன் இல்லையா? காரணம் என்னென்னா உங்களுக்கு ப்ரோகாரியோட்டிக் செல்களில் மைட்டோகாண்ட்ரியல் பகுதி கிடையாது. அப்போ உங்களுக்கு அந்த கிளைகோலைசிஸ் நிகழ்வு முடிஞ்சு கிரெப்ஸ் சுழற்சிக்கு போகும்போது என்னாகனா வந்து அந்த இடம்பெயர்தலுக்கு ஒரு சில ஆற்றல்கள் தேவைப்படுது. அது யூகேரியட்டிக் செல்கள் அந்த ஆற்றல் தேவைப்படுறதுனால தான் வந்து இறுதியான நிலையில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஏடிபிக்கலான வித்தியாசம் வந்து அதுதான். ப்ரோகாரியோட்டில் 38, யூகேரியட்களில் 36 அப்படின்னு சொல்லி ஏடிபிக்கள் கிடைக்கும்னு சொன்னேன். சரிங்களா? இப்போது பைருவேட் ஆனது வந்து என்னாகுனா இங்கே பைருவேட் டீகார்பாக்சிலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதினால் ஒரு கூட்டு நொதினால் என்னாகும் உங்களுக்கு 2 கார்பன்களை கொண்ட அசிட்டைல் கோஏவாக மாறும். அந்த அசிட்டைல் கோஏவானது டிசிஏ சுழற்சியில் உள்ள ஃபுல்லாக என்னாகும் உங்களுக்கு என்சைம்ஸ்னால என்னாகும் ஃபுல்லாக ரன் ஆகும். ரன் ஆகிட்டு ஆக்சலோ அசிட்டிக் ஆசிடாக 4 கார்பன்கள் கொண்ட ஆக்சலோ அசிடேட்டாக உற்பத்தி ஆகும். பார்த்தீங்கன்னா இறுதியாக உங்களுக்கு அந்த நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா வந்து NADHும் உற்பத்தி ஆகும், FADH2 உற்பத்தி ஆகும், ஏடிபியுமே வந்து ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிளில் உற்பத்தி ஆகும். அந்த உயர் ஆற்றல் கொண்ட NADHும் அதே மாதிரி அந்த FADHும் என்னாகும்? எலக்ட்ரான் கடத்து சங்கிலிக்கு கடத்தப்படுது. அது உள்ள இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்கள் என்னாகனா வந்து பல்வேறு எலக்ட்ரான் வரிசைகள் கோஎன்சைம்கள்னு சொல்லுவாங்க. அந்த கோஎன்சைம்கள் வழியாக கடத்தப்படும். இறுதியாக போய் எங்கே சேரும்? ஆக்சிஜன் மூலக்கூறுகளை அடைந்து நிறைய ஏடிபிக்களை வந்து உற்பத்தி செய்யும். பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஒரு டேபிள் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ஏடிபிக்களை உற்பத்தி செய்யும், எதுலேருந்து எவ்வளோ ஏடிபிக்கள் உற்பத்தி ஆகும், எப்படியெல்லாம் வந்து பயன்படுத்தப்படுன்றது நம்ம இதில் ஒரு அட்டவணையாக கொடுத்துருக்க பாருங்கள். கிளைகாலிசிஸ்லேருந்து 2 ஏடிபிக்கள் உங்களுக்கு, அதே மாதிரி வந்து அந்த தயாரிப்பு படிநிலையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 2 NADH2வும் 6 ஏடிபிக்களை வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்றது என்னது? எலக்ட்ரான் கடத்து சங்கிலி. அது வழியானாகும் 6 ஏடிபிக்கள் உற்பத்தி ஆகும். அதே கிரெப்ஸ் சுழற்சியில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மொத்தமாக 24 ஏடிபி உற்பத்தி ஆகும். டோட்டலாக பார்க்கும்போது எவ்வளவு? 38 ஏடிபிக்கள் ப்ரோகாரியோட்டிக் செல்கள்லையும் 36 ஏடிபி யூகேரியோட்டிக் செல்கள்லையும் உற்பத்தி ஆகும். இன்று நம்ம பார்த்த பாடத்தில் முக்கியமான கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.